கர்மா என்பது எப்படி உருவாகிறது? நம் எண்ணங்கள் தான் செயல்கள் ஆகிறது. அந்த செயல்கள் தான் கர்மா ஆகிறது. ஸோ சிறப்பான எண்ணங்கள் நம்மிடம் இருந்தால் கர்மா என்பது நம்மை படுத்தவே படுத்தாது. கர்மாவில் நல்ல கர்மா கெட்ட கர்மா என்று இரண்டு இருக்கிறது. நல்ல கர்மாவுக்கான நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். கெட்ட கர்மாவுக்கான கெட்ட பலன்கள் கண்டிப்பாக நிகழும். ஒரு ரயில் தண்டவாளம் மாதிரி இது ரெண்டுமே நம்ம வாழ்க்கையை நகர்த்திட்டே போகும். இதுல நல்ல கர்மாவை நான் நிறைய பண்ணனால என் கெட்ட கர்மாவுக்கு ஈக்குவலைஸ் ஆகும்னு நினைச்சீங்கன்னா அது முட்டாள்தனம். அது கிடையவே கிடையாது. நீங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் வேறு, கெட்ட விஷயங்களுக்கு நீங்க அனுபவிச்சு தான் ஆகணும். அதுல மாற்று கருத்து கிடையவே கிடையாது. முடிஞ்ச வர நல்ல எண்ணங்கள். இந்த கர்மாவுக்கு டைரக்ட் என்ன? துரோகம். இந்த துரோகம்ன்ற ஒரு வார்த்தையை நம்ம செய்யாம இருந்தாலே நமக்கு கெட்ட கர்மா வராது. மொத்தத்துல இந்த வாழ்க்கை எப்படின்னா, பிறப்பால் வருவது பிரம்மா, இறப்பால் வருவது கர்மா, இடையில நடப்பது டிராமா. மீண்டும் நாளை தொடரலாம். வணக்கம். கர்மா ஜென்ம தொடர்புடையது எப்படி சொல்றீங்க? காஞ்சி மகா பெரியவர்கிட்ட ஒரு வெளிநாட்டு பெண்மணி கேட்டாங்களா, எங்க மதத்துல இதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு. அப்போ அவர் என்ன சொன்னாராம், ஒரு கார் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு எவ்வளவு குழந்தைங்க பிறந்திருக்கு ஹாஸ்பிட்டல்னு போய் பார்த்துட்டு எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுங்க. அவங்க போய் ஒரு எல்லாம் பார்த்துட்டு ஒரு 20 குழந்தைங்க பிறந்திருக்கு. அதுல 3 குழந்தை பணக்காரங்க வீட்டுல பிறந்திருக்கு, 2 குழந்தை ஏழை வீட்டுல பிறந்திருக்கு, 3 குழந்தைக்கு மஞ்சக்காமலம் வந்திருக்கு, ஒரு குழந்தையோட அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு பலதரப்பட்ட விஷயங்களை சொல்லிட்டு அவர் கேட்டாராம். இப்ப குழந்தை பிறக்கிறதுங்கிறது ஒரு இயல்பான விஷயம் அப்படின்னா, ஏன் எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி பணக்கார வீட்லயே பிறக்கிறேன், ஏழை வீட்லயே பிறக்கிறேன், ஏன் அந்த பிறப்புல வித்தியாசம் வந்திருக்கு? இதைதான் நாங்க பூர்வ ஜென்ம கர்மான்னு சொல்றோம் அப்படின்ட்டு. சோ நம்ம யோசிச்சு பார்த்தா, நல்லவன் கஷ்டப்படுறான், கெட்டவன் நல்லா இருக்கான்னா, இதெல்லாம் பூர்வ ஜென்ம கர்மாவோட தொடர்புடையது. அதனாலதான் நம்ம இந்த ஜென்மத்தில் நம்பி இருக்கக்கூடிய இந்த நிலையில நல்ல விஷயங்கள் பண்ணோம்னா நம்ம மனசு சிறப்பா இருக்கணும், எண்ணங்கள் சிறப்பா இருக்கணும். இது சரியா இருந்தா அடுத்த ஜென்மம் கரெக்டா இருக்கும். நாளைக்கு தொடர்றேன். விதியும் கர்மாவும் ஒன்றா இல்ல வேற வேறா? இது ஒரு கேள்வி. விதிக்கப்பட்ட சூழ்நிலைகளுக்குள் தான் கர்மா நிகழ்ந்தேழும். நமக்கு விதிங்கிறது என்ன? ஒரு போக்குல ஒரு விஷயத்தை கொண்டு போறது. கர்மாங்கிறது அதுக்குள்ள நிகழக்கூடிய விஷயங்கள். இப்போ உதாரணமா என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். இது கொஞ்சம் இதுல கற்பனை எதுவும் கிடையாது, உண்மையான கதை தான். ஒரு பஸ் மாயவரத்துல இருந்து கிளம்பி வந்துட்டே இருக்கு. ஒரு கார்ல ஒரு குடும்பம் கடலூர்ல இருந்து சீர்காழியில இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள் சேவிக்கிறதுக்காக கிளம்புறாங்க. இப்போ இந்த கார் என்ன ஆகுதுன்னா, கரெக்டா கடலூர் பார்டர் கிட்ட வரைச்ச அதே டிராவல்ஸ்ல இருந்து ஏத்தாப்புல ஒருத்தர் வரக்கூடிய அந்த கார்ல இருக்கக்கூடிய அதே டிராவல் கார்ல இருக்கக்கூடிய ஒரு டிரைவர், நேற்று ஃபுல்லா நீ வண்டி ஓட்டுன, நீ இறங்கு, நான் வண்டியை ஓட்டிட்டு போறேன், நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட், காரை மாத்திக்கிறாங்க. அந்த புது டிரைவர் இந்த குடும்பத்தோட காருக்கு ஓட்டியா வராரு. இதையே நாளை கேட்கலாம். தானாக மாறி அந்த டிரைவரோட இந்த கார் போகுது. என்னோட குடும்பத்துல பயணிக்கிறது யாருன்னா, எங்க சித்தப்பா, சித்தி, என் சிஸ்டர், என் வைஃப், என்னோட 3.5 years டாட்டர், எங்க அப்பா, இவங்க தான் போறாங்க. போயிட்டே இருக்கிறது சிதம்பரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி தம்பிக்கு நல்லான் பட்டினம்ன்ற ஒரு ஊர்கிட்ட கொஞ்சம் நெருங்கறதுக்கு முன்னாடி எங்க அப்பா அப்படியே திரும்பி பாக்குறாரு. டிரைவர் பக்கத்துல உட்காந்துட்டு இருந்த சித்தப்பாக்கு கொஞ்சம் ரொம்ப வேர்த்து இருக்கு. சரி, டிரைவர் கொஞ்சம் வண்டியை ஓரமா நிறுத்துங்க, நாங்களும் யூரின் பாஸ் பண்ணிக்கிறோம் சொல்லிட்டு 2 பேரும் மாறி உட்காந்துக்கிறாங்க. அதாவது அப்பா டிரைவர் பக்கத்துல, சித்தப்பா விண்டோ போறாங்க. அது வரைக்கும் பின்னாடி எங்க அம்மாவோட மடியில இருந்த என்னோட குழந்தை இந்த நிறுத்தத்துக்கு அப்புறம் என்னோட வைஃப் மடிக்கு மாறிடுச்சு. வைஃப் இந்த லெப்ட் கார்னர்ல இருந்தாங்க. கார் புறப்படுது. புறப்பட்டு வித்தின் ஃபியூ மினிட்ஸ் ஹெட் ஆன் கொலிஷன். அந்த மாயவரத்துல இருந்து வந்த பஸ் டிரைவர் பக்கத்துல இருந்த எங்க அப்பா, பின்னாடி இருந்த அம்மா, 3 பேருமே அந்த விபத்துல மரணம் அடைஞ்சிடுறாங்க. சோ இத பத்தி விரிவா இன்னும் நாளைக்கு பேசலாம். இதான் கர்மாங்கிறது. ஸோ இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா, முதல்ல அந்த டிரைவர் மாறினது, அதுக்கப்புறம் தம்பிக்கு நல்லான் பட்டினம்ன்ற இடத்துல தன்னுடைய தம்பிய இடம் மாற்றி தம்பியை உட்கார வச்சது, பின்னாடி உட்காந்து இருந்த குழந்தை இங்கேருந்து அங்க இடம் மாறினது, இந்த டிரைவர் மாறின டிரைவர், இவர்களோட மரணம் அன்றைக்கு சம்பவிக்க வேண்டும் என்பது கர்மா. ஆனால் அந்த விதிங்கிறது என்னன்னா, அவங்க பயணப்படணுங்கிறது தான் விதி. அந்த விதிக்குள் உட்பட்டு நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் கர்மா. இந்த கர்மா எப்படின்னா, நம்ம கஷ்டப்படுற நேரத்துல தான் அதிகமா கஷ்டம் வரும், நம்ம சந்தோஷமா இருக்கிற நேரத்துல அதிகமா நமக்கு கஷ்டங்கள் வரவே வராது. ஏன்னா அந்த வலியை நம்ம உணரணும். அதாவது அடிமேல் அடிபடும் அப்படிம்பாங்க, மிஸ்ஃபார்ச்சூன் நெவர் கம்ஸ் சிங்கிள் அப்படிம்பாங்க. அப்போ இந்த கஷ்டப்படுற நேரத்துல அதிகமா கஷ்டம் வரச்சு என்ன ஆகுதுன்னா, நம்ம அந்த வலியை உணர்றோம். மற்றவங்களுக்கு செஞ்ச யாருக்கு பண்ணோமோ தெரியலையே நம்ம உணர ஆரம்பிக்கிறச்ச நமக்குள்ள சிறந்த சிந்தனைகள் அடுத்து பிறக்கும். இன்னும் அதிகமா இந்த கர்மாவை பத்தி நாளைக்கு நான் சொல்றேன்.
ப்ளீஸ் வெயிட் டில் தென். குட் பை. என் தாய் தந்தைக்கு நான் 300 ரூபாய் கூட மருத்துவ செலவு செய்ததே கிடையாது அவர்கள் வாழ்ந்த வரைக்கும். 64 வயது என் தந்தைக்கு, 58 வயது என் தாய்க்கு. இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய வீட்டு வாசலை தாண்டி என் தாய் என் தந்தை இல்லாமல் எங்குமே சென்றதில்லை. அதனால் தான் என்னவோ தாய் இறந்து 1 மணி நேரத்தில் என் தந்தை இறந்து விட்டார். இதுதான் இவர்கள் இருவருக்கும் இடைப்பட்ட கர்மா என்பது, விதி என்பது. இன்னொன்று என் தந்தை எப்பவுமே சொல்லுவார் என்னிடம், பகவான் கிட்ட வேண்டிக்கிறச்ச அடுத்த நிமிஷம் மரணம் வரணும், எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம மரணம் வரணும்னு வேண்டிக்கோ. ஹாஸ்பிட்டல்ல தங்கி ஒரு 1 லட்சம் 10 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ணி கூட இருக்கிறவங்களோடக்கெல்லாம் கஷ்டத்தைப்பட்டு அந்த மாதிரி மரணம் வரவே கூடாது. நோய் இல்லாத மரணம் வர வேண்டும், அடுத்த நிமிடம் மரணம் வர வேண்டும் என்பதை வேண்டிக்கோ. அதுதான் உனக்கு சிறந்த மரணம்னு. அவங்க 2 பேரும் எந்தவித வியாதியும் இல்லாம எந்தவித மருத்துவ செலவும் இல்லாம டக்குன்னு இறந்து போனதுதான் அவங்களோட கர்மா. அவங்கள விட்டுட்டு தவிக்கிற எனக்கு என்னுடைய கர்மா. அதை நாளைக்கு சொல்றேன் உங்களுக்காக. நண்பர்களே, அந்த நாள் மறக்க முடியாது. எனக்கான கர்மா தொடங்கப்பட்ட நாள். அன்று காலை 5:50 மணி இருக்கும். நான் ஒரு ஷட்டில் பிரியன். காத்தால 5 மணிக்கெல்லாம் ஷட்டில் விளையாடத்துக்கு நேரு ஸ்டேடியம் போகணும். அந்த காலத்தில் பஸ் ஸ்டாப் இதில் இருந்தது, பாரிஸில் இருந்தது. இவங்களை கிளப்பி கூட்டிகிட்டு போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. என்னால் போக முடியல 5:50க்கு. நான் காரில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் எல்லாரையும் பிராட்வேல ட்ராப் பண்ணுறதுக்கு. ஏன்னா பாண்டிச்சேரி போய் அவங்க கடலூர் போகணும். என்னோட குடும்பம், என் தாய், என் தந்தை, என் மனைவி, என் குழந்தை, என் தங்கை. அப்போது சுதா ஹோட்டல் கிட்ட போச்சு என் தாயார் ஏய் நிறுத்தி ஒரு 2 இட்லி வாங்கி கொடு அப்படின்றாங்க. எனக்கு ஷட்டில் போகிறதுக்கு லேட்டுங்கிறதுல அவங்கள பார்த்து திரும்பி கத்துறேன். இன்னும் 3 மணி நேரத்தில் போய் பாண்டிச்சேரியில் இறங்க போகிறேன், அதுக்குள்ளே என்ன பசி உனக்குன்னு. எல்லாரும் முன்னாடி நான் கட்ட பார்த்து என் தாய் அப்படியே ஒரு மாதிரி முகம் சுருங்கி போய், நான் எனக்காக கேட்கல, 3 வயசு குழந்தைக்காக கேட்டேன், இனிமேல் சாகிற வரைக்கும் நான் எதுவுமே உங்ககிட்ட கேட்க மாட்டேன்னாங்க. என் தாய் என்னிடம் பேசிய கடைசி வார்த்தை அதுதான். அன்றிலிருந்து என்னுடைய கர்மா தொடங்கியது. 19 வருடம் நான் பட்ட கஷ்டங்கள் எனக்கும் ஆண்டவனுக்கு தான் தெரியும். நாளை மீண்டும் தொடரலாம். என்னடா அவன் சொந்த வாழ்க்கையை பற்றி ரொம்ப அதிகமாக பேசிகிட்டு இருக்கான் கர்மான்ட்டுனா, ஏன்னா அதில் தான் நேர்மை இருக்கும், உண்மை இருக்கும். என்னுடைய அனுபவத்தை நான் நேரடியாக சொல்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட கூச்சம் கிடையாது. ஏன்னா பற்றற்ற ஒரு வாழ்க்கையை நோக்கி நான் பயணப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த விஷயங்கள் பல பேருக்கு ஆழப்பதியம் மாதிரி நான் சொல்லி அதன் மூலமா ஒருத்தராவது புரிந்து கொண்டு தெரிஞ்சினால் அதை விட ஒரு சிறப்பான விஷயம் இந்த நிகழ்வுக்கே கிடைக்காதுங்கிறதுனால தான் என்னுடைய சொந்த வாழ்க்கையை தைரியமா நான் உங்ககிட்ட எல்லாம் பகிர்ந்துக்கிறேன். ஸோ அப்பா அம்மா, அதுல அம்மாவை அதிகமா காயப்படுத்தின யாருமே நிச்சயமா எதிர்காலம் சிறப்பா இருக்குங்கிறதுல அவங்க நினைச்சாங்கன்னா அது முட்டாள்தனம். அந்த தாய் மனசு, அந்த தாய் வயிறு, நம்ம சுமந்த அந்த தாய் வயிறு, அந்த மனசை நம்ம படுத்தவே கூடாது. தாயை சரியா பார்த்துக்கக்கூடிய யாரா இருந்தாலும் அவனுக்கு எவ்வளோ பெரிய கெட்ட கர்மா இருந்தா கூட அவனுக்கு வரக்கூடிய விஷயங்கள் அவனை தள்ளிட்டு போயிடும். அதே மிகப்பெரிய பலன், நல்ல பலன் இருந்தா கூட தாயை சரியா பார்த்துக்கலன்னா அவன் கஷ்டப்படுவான். நாளைக்கு சொல்றேன் என்னோட கஷ்டங்களை பத்தி. ஏப்ரல் 8, 2000 இந்த விபத்து நடந்த நாள். நாங்கள் மார்ச் 25ஆம் தேதி கென்சஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு பிரீஸ் ஹோட்டலுக்கு ஏத்தாப்புல பூந்துமலை ரோட்ல ஒரு ஃபிளாட் பார்க்குறோம். 1130 ஸ்கொயர் ஃபுட் 3 பெட்ரூம் ஃபிளாட், ஒரு 27 lakhs. என் ஒய்ஃப் கிட்ட அப்போ ஒரு 1850 பலாரிஸ் ஷேர் இருந்தது. அவங்க அதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால அவங்களுக்கு அந்த ஷேர் இருந்தது அவங்க கிட்ட. அன்னைக்கு 3150 ரூபா ஒரு ஷேர் இருந்தது. ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா, இந்த ஷேர்ஸை விற்றுட்டு 27 lakhs வீடை வாங்கிட்டு பேலன்ஸ் இருக்கிறத டெபாசிட் போட்டால் ஒரே ஒரு பெண் குழந்தை, அந்த குழந்தைக்கு அது யூஸ் ஆகும் அப்படிங்கிற பிளான்ல இருக்குச்சு. 3150 கொடுக்கலாம் அப்படிங்கிறச்சு. அடுத்த நாள் 2950 வந்தது. அப்புறம் 2750 வந்தது. ஒய்ஃப் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க, 3150 வந்துரும்ட்டு. அப்படியே அது இதில் இருக்குச்சு. 8ஆம் தேதி அன்னைக்கு இந்த விபத்து நடந்தது. இங்கே தான் கர்மா எப்படி ஒரு விளையாடுதுங்கிறத நீங்கள் தொடர்ச்சி கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஷேர் 45 நாட்கள் நாங்கள் விடுபட்டு வரைச்ச கேத்தன் பாறைக்கு அரெஸ்ட் ஆனால் எக்கச்சக்க லாஸ் எனக்கு ஷேர் மார்க்கெட்டில். நாளைக்கு கேளுங்க நண்பர்களே. மிஸ்ஃபார்ச்சூன் நெவர் கம் சிங்கிள்ன்ற மாதிரி ஒரே நேரத்தில் தான் எல்லா பிரச்சனையும் நம்மளை அமுக்கும். அதுதான் கர்மா விளையாடக்கூடிய பெரிய விஷயம். அந்த ஷேர் 45 நாட்கள் கழித்து 145 ரூபாயில் இருந்தது. அதே சமயத்தில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்த முக்கியமான ஷேர் எல்லாமே எக்கச்சக்கமா டவுன். அதாவது இமாச்சல் ஃபியூச்சரிஸ்டிக்னு ஒரு கம்பெனி 2481 ரூபாயில வாங்கியிருந்தேன். அது நான் 45 நாள் கழிச்சு பார்க்கறச்சு 109 ரூபாய் இருந்தது. ஒவ்வொரு நாளும் பாட்டம் லைன்ல ஃப்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. ஸோ இந்த சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் குடும்பம் ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஒரு பக்கம் பெற்றோர் இறந்து விட்டார்கள், ஒரு பக்கம் பண கஷ்டம். இது எல்லாமே ஒரே நேரத்தில் இந்த கர்மா அடிக்கிறச்ச தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடியது என்ன என்றால் பெற்றோர்கள் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம்.
ஆனால் அந்த பெற்றோர்களை நான் சரியா பார்க்கறதுனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து வந்திருந்ததுங்கிறத நான் நாளைக்கு இன்னொரு அற்புதமான விஷயத்தோட விளக்குறேன் உங்களுக்கு. நண்பர்களே, மிஸ்ஃபார்ச்சூன் நெவர் கம் சிங்கிள்ன்ற மாதிரி ஒரே நேரத்துல தான் எல்லா பிரச்சனையும் நம்மளை அமுக்கும். அதுதான் கர்மா விளையாடக்கூடிய பெரிய விஷயம். அந்த ஷேர் 45 நாட்கள் கழித்து 145 ரூபாயில் இருந்தது. அதே சமயத்தில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்த முக்கியமான ஷேர் எல்லாமே எக்கச்சக்கமா டவுன். அதாவது இமாச்சல் ஃபியூச்சரிஸ்டிக்னு ஒரு கம்பெனி 2481 ரூபாயில வாங்கியிருந்தேன். அது நான் 45 நாள் கழிச்சு பார்க்கறச்சு 109 ரூபாய் இருந்தது. ஒவ்வொரு நாளும் பாட்டம் லைன்ல ஃப்ரீஸ் ஆயிட்டே இருந்தது. ஸோ இந்த சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் குடும்பம் ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஒரு பக்கம் பெற்றோர் இறந்து விட்டார்கள், ஒரு பக்கம் பண கஷ்டம். இது எல்லாமே ஒரே நேரத்தில் இந்த கர்மா அடிக்கிறச்ச தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடியது என்ன என்றால் பெற்றோர்கள் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம். ஆனால் அந்த பெற்றோர்களை நான் சரியா பார்க்கறதுனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து வந்திருந்ததுங்கிறத நான் நாளைக்கு இன்னொரு அற்புதமான விஷயத்தோட விளக்குறேன் உங்களுக்கு. அது என்ன இன்னொரு அற்புதமான விஷயம்? கொஞ்சம் பிளாஷ்பேக் போகலாம். 1998ல என்னோட ஃப்ரெண்டு சாம்பின்னு ஒருத்தர், அவங்களோட அப்பா அவர் ஓஷியாப்பூர் பஞ்சாப்ல இருந்து வந்திருந்தார். அவர் எனக்கு அவருக்கு ரொம்ப பிரியம். அவர் என்ன பண்ணார், ஒரு நாள் உன்னோட பிளேஸ் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், இது 3 மட்டும் உனக்கு உன் ஒய்ஃப்க்கு உன் குழந்தைக்கு சொல்லு, நான் ஹாரோஸ்கோப் எழுதி தரேன்ட்டு டக்குன்னு உட்காந்தாரு. நம்ம இப்படி நேரா கட்டம் போடுவோம், அவங்கெல்லாம் சீக்லாம் கிராஸா கட்டம் போடுறாங்க. போட்டுட்டு ஒரு பேப்பர்ல ஃப்ரண்ட் பேக்கு ஃபுல்லா உட்காந்து எனக்கு, என் ஒய்ஃப்க்கு, என் டாட்டர் 3 பேருக்கும் எழுதி கொடுத்தாரு. அப்போ 1998லலாம் நான் பெரிய நல்ல கையில காசு, நடமாடும் பால ஜுவல்லர்ஸ் மாதிரி இருப்பேன். கழுத்துல ஒரு 6 பவுன் செயின், கையில ஒரு 6 பவுன் பிரேஸ்லெட்டு, இங்கெல்லாம் மோதிரம். என்னை பார்த்தாலே ஒரு ஜுவல்லரி ஓனர் மாதிரி தான் இருக்கும். இந்த ஹாரோஸ்கோப்பும் நான் கிண்டலா, எனக்கு அது மேலாம் பெரிய நம்பிக்கை கிடையாது. அதை வாங்கிட்டு பரன் மேல தூக்கி போட்டுட்டேன். இதெல்லாம் நடக்கும்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. வெயிட் ஃபார் டுமாரோ. நம்ம எல்லாருக்குமே இன்ட்யூஷன் ஒன்று இருக்கு. அந்த இன்ட்யூஷன் சொல்றபடி நம்ம மோஸ்ட்லி கேட்க மாட்டோம். நம்மளோட அறிவோ இல்ல மனசோ எந்த வகையில நம்ம இழுத்துட்டு போகுதோ அந்த மாதிரி இழுத்துட்டு போயிடுவோம். இப்ப இந்த ஜாதகம் வந்தது, இதை பார்க்கணுங்கிறது எனக்கு தோணவே இல்லை, தூக்கி பரன் மேல போட்டுட்டேன். அதே மாதிரி இந்த கர்மா இருக்கு பாத்தீங்களா, நமக்கு வரக்கூடிய விஷயங்களை எங்கேருந்தாவது ஒரு ரூபத்துல ஆண்டவனோ இல்ல நம்ம செஞ்ச புண்ணியமோ நமக்கு ஒரு எடுத்து காட்டும். ஆனா இந்த கர்மா என்ன பண்ணும், அதை அழகா அப்படியே தள்ளிட்டு போயிடும். நீ அனுபவிச்சுதான் ஆகணும், உனக்கு யாரும் உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நான் அன்னைக்கு சிக்கிக்கிட்டேன். அதாவது நான் பார்க்கவே இல்லை, மேல தூக்கி போட்டேன். யோசிச்சு பாருங்க நண்பர்களே, ஒரு 5 வருஷம் கழிச்சு, 5 வருஷங்களுக்கு முந்தி உங்க வாழ்க்கையில இதெல்லாம் நடக்க போகுதுன்னு ஒருத்தர் எழுதி வச்சுட்டு நீங்க 5 வருஷம் கழிச்சு அந்த காகிதத்தை எடுத்து இப்படி கையில பாக்கறச்ச நடந்த நிகழ்ச்சிகளும் அந்த காகிதத்தில் எழுதப்பட்ட விஷயங்களும் ஒன்றாக இருக்கும்போது உங்கள் மனதில் என்ன தோன்றும்? நீங்கள் என்ன செய்வீர்கள்? எப்படி ஒரு ஷாக் இருக்கும்? நான் என்ன பண்ண தெரியுமா? நாளைக்கு சொல்றேன், கேளுங்க. 2005 என்னுடைய குழந்தையை பார்த்துக் கொள்ள முடியவில்லை என்பதற்காக ஹாரிங்டன் ரோட்ல இருந்து மாம்பழத்துக்கு வீடு மாற்றிட்டு போறச்சுதான் அந்த பேப்பர் கையில பட்டது. அதை எடுத்து படிக்கிறேன். 2000 உங்கள் குடும்பத்தில் மிகப்பெரிய விபத்து ஏற்படும், உயிரிழப்பு நடைபெறும். நம்பர் 1. நம்பர் 2, 2001 உங்க ஒய்ஃபுக்கு அபார்ஷன் ஆகும். நம்பர் 3, 19 வருஷம் சனி தசை நடக்கிறது. 2019 வரை உங்களுக்கு கஷ்டகாலம். 2015க்கு மேல்தான் சற்று ஒரு நல்ல காலம் பிறக்கும். நீங்கள் 74 வயது வரைக்கும் வாழ்வீர்கள். மிகப்பெரிய செலிபிரிட்டியாக இறந்து போவீர்கள். உங்கள் இழந்த சொத்துக்களை எல்லாம் 5 மடங்கு நீங்கள் 2019க்கு மேல் பெறுவீர்கள். இதெல்லாம் அதுல எழுதியிருக்கு. புதுசா எந்த பிசினஸும் ஆரம்பிக்க கூடாது. 19 வருஷம் அடங்கி இருங்க. அடங்கி இருந்தாதான் நல்லது. புதுசா எந்த பிசினஸ் ஆரம்பிச்சாலும் நீங்க மாட்டிப்பீங்க. 2007 10 ரூபாய் கூட இல்லாம நீங்க ரோட்ல நிப்பீங்க. இதெல்லாம் அவர் எனக்கு எழுதி கொடுத்த விஷயங்கள் நண்பர்களே. 2005 இதை படிக்கிறேன். நாளைக்கு தொடர். அவர் சொன்னதை சற்றும் பொருட்படுத்தாமல் மேலும் 2005 ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் கேட்டரிங் கிச்சன் ஓபன் செய்து என்னுடைய புது வியாபாரத்தை பெருக்குவதற்காக நான் போய்விட்டேன். இதை பற்றி கவலைப்படவில்லை. இதன் மீது பெரிய நம்பிக்கை இல்லை. இங்குதான் நான் சொல்லக்கூடிய முதலில் இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போது சொன்னேன் அல்லவா, கர்மா நம்மளை எப்படி அலைக்கழிக்கும் என்று. நமக்கு எச்சரிக்கை வரும், அந்த எச்சரிக்கையை நாம் கேட்க மாட்டோம். கர்மா நம்மை அனுபவிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த எச்சரிக்கைகளை மீறி செயல்பட வைக்கும். 2005 2007 2007 வரைக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா, இண்டஸ்ட்ரியல் கேட்டரிங் போர்ச்ச ஒரு ரெசெஷன் வந்தது. ஹுண்டாயோட ஆன்சிலரி யூனிட்ல போய் பெரிய அமௌண்ட் போய் மாட்டிக்கிச்சு. சம்பளம் கொடுக்க முடியல, கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஒண்ணுமே பண்ண முடியாம
சில தேவையற்ற கடனை பெரிய வட்டியில் வாங்கி மிகப்பெரிய அளவு சிக்கிக் கொண்டு விட்டேன். என்னால் வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டு விட்டேன். என்னுடைய வீழ்ச்சி தொடங்க ஆரம்பிச்சது அவர் சொன்னது போலவே. அதான் கர்மா. ஜோசியத்தை நம்பாத எனக்கு அந்த ஜோசியம் சொன்ன விஷயங்கள் எல்லாம் புரியப்பட்டும் கூட நான் அதை எடுத்துக்கொள்ளாமல் என்னுடைய முயற்சியில் நான் தொடர்ந்து பயணிக்க, அவர் சொன்னது போல் 2007 வெறும் 10 ரூபாய் மட்டும் கையில் இருக்க பல்லவன் பஸ்ஸில் ஏறி என் மனைவிக்கு போன் செய்தது நன்றாக ஞாபகம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 35 வருடங்கள் கழித்து நான் பஸ்ஸில் ஏறி பயணித்தேன். ஏனென்றால் கார் எல்லாம் விற்கப்பட்டு விட்டது, எதுவுமே இல்லை. அடுத்த கட்ட வாழ்க்கை என்ன என்பதே தெரியாத ஒரு சூழ்நிலை. எப்படி போகப் போகிறது? கடன் ஒரு பக்கம் ஏறிக்கொண்டே இருக்கிறது, வட்டி ஏறிக்கொண்டே இருக்கிறது. எப்படி அடைக்கப் போகிறோம் என்று தெரியவில்லை. ரிசெஷன்ல போய் பேமெண்ட்லாம் மாட்டிக்கிச்சு. பேமெண்ட் எதுவுமே ரிலீஸ் ஆகவே இல்லை. ஒரு பெரிய சுழல் வட்டம் அதுக்குள்ள போய் சிக்கிக்கிட்டாச்சு. 2009 வரைக்கும் மேனேஜ் பண்ணிடுச்சுதான். 2007-8 தசாவதாரம் படம் வந்தது. அந்த படம் முதல் வாரத்தில் போய் பார்த்தேன். அதுல ஒரு பெரிய மாற்றம் எனக்குள்ள ஏற்பட்டது. அது என்னன்னா நாளைக்கு சொல்றேன்.